ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செம்ம ஸ்பைசியான ஒரு குடமிளகாய் உருளைக்கிழங்கு சப்ஜி. பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வெங்காயத்தை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 4 தக்காளி பழத்தை பியூரி எடுத்து ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் மிதக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குடமிளகாய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கலந்த கலவை, பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக வருங்க. இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா, ஒரு திக்கான ஒரு 1/4 கப்பு பால் ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக வரும் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.